போறது உலகத்திலேயே டேஞ்சரஸான பீச். விண்டுக்கு ரெடி ஆயாச்சு. ஆல் செட். வணக்கம் மக்களே, குட் மார்னிங். இப்போ நம்ம ஐஸ்லாண்டில் தான் இருக்கோம். இதை நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க போய் பாருங்க. இது எபிசோட் 6. இந்த ட்ரிப் சவுத் கோஸ்ட் ஆஃப் ஐஸ்லாண்ட் ட்ரிப். இப்போ நம்ம போகிறது உலகத்திலேயே டேஞ்சரஸான பீச். இதுதான் உலகத்திலேயே டேஞ்சரஸ்ங்க. அது என்னன்னு நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களால் கண்டினியூஸாக பார்க்க முடியும். சைடில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்னோட வீடியோ வந்துடுச்சுன்னு. ஐம்பத்தி 9 கிலோமீட்டர் வேகத்துல காத்தடிக்குது. நான் நிக்கிற இந்த இடத்துக்கும் அண்டார்டிகாக்கும் நடுவுல வெறும் ஓஷன் மட்டும்தான் இருக்கு, கடல் மட்டும்தான் இருக்குங்க இங்க. மக்களே, விண்டுக்கு ரெடி ஆயாச்சு. புயல் காத்துல போறதுக்கு ரெடி. சொல்லவா? இப்போதான் சாப்பிட்டேன், காது கேட்கல, அதனால நான் குட்டி பேசுகிற மாதிரி இருக்கு. நெக் வார்மர் எல்லாம் போட்டாச்சா? 2 க்ளவுஸ், நெக் வார்மர். பயங்கர விண்டு, அது ரொம்ப ஆபத்தான பீச்சு. இந்த படத்தில் சொல்லுவாங்க, இது ரொம்ப ஆபத்தான மிருகம் ஓடுங்கன்ற மாதிரியான பீச் இது. இங்கே நிறைய பேர் சுற்றுலாம். ஸ்னீக்கர் வேவ்ஸ்லாம் ஒரு ஆளை பிடிச்சி தள்ளிட்டு போடுமா. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்விம்மர்ஸே இங்கே சர்ஃபிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களாலுமே இங்கே தப்பிக்க முடியாது. அந்த மாதிரியான ஸ்னீக்கர் வேவ்ஸ் இது. உள்ளே போகக்கூடாது, ஓரளவுக்கு தள்ளி இருந்து பார்த்துட்டு வர முடியும். இது பேர் பிளாக் சாண்ட் பீச். அண்ட் இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கட்லா கேவ்ஸ். இருக்கு. கட்லா வல்கனோ. கட்லா வந்து ஒரு எரிமலை, அந்த சரௌண்டிங்கில் கட்லா எரிமலை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு கிளேஷியர் இருக்குது. இது ஃபுல் ஐலாண்ட் மாதிரி இருக்கிறதுனால இது ஐலாண்ட் கிடையாது, காலியாக இருக்குது. அதனால காற்று 59ன்றது ஆள் தள்ளிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. சரி வாங்க போகலாம். ஆல் செட். இது இங்கே நிற்குமான்னு தெரியல, பறந்து போயிடுமான்னு தெரியல. டைட்டாக இல்லையா மக்களே? ஆல் செட். நான் பேசுறது உங்களுக்கு காதில் கேட்காது, எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசிட்டு இருக்கிறேன். கிளேஷியர்ல ஒரு வண்டி ஓடுற மாதிரி காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? என் முன்னாடி நிற்கிற அந்த காரை பாருங்க, அது கிளேஷியர்ல ஓடுற அந்த டைப் ஆஃப் வண்டி. ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? எங்க கூட பஸ்ல வந்த எல்லாருமே உள்ள சாப்பிட போயிட்டாங்க. நாங்க மட்டும்தான் இந்த பீச்சை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்த பத்தி தெரிஞ்ச யாருமே இது கிட்ட போய் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. நாங்களுமே இந்த பீச்சு கிட்ட போகிறதில்ல. நார்மலாக சம்மர்லேயே இது கிட்ட போகிறவங்க ஒரு ரொம்ப தள்ளி இருந்து தான் பார்ப்பாங்க, கிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா இதில் சர்ஃபிங் பண்ணாலோ ஸ்விம்மிங் பண்ணாலோ கிட்ட நீங்கள் ஓரளவுக்கு கிட்ட இருந்தால் கூட அந்த வேவ்ஸ் கிட்ட வந்து நம்மளை உள்ளே இழுத்துட்டு போச்சுன்னா கரண்ட் வேவ், ஸ்னீக்கர் வேவ்னு சொல்லுவாங்க. பிடிச்சி அதோட ஃபோர்ஸ் உள்ளே இழுக்கிறதுல உங்களால் வந்து வெளியில் வர முடியாது, அதை எதிர்த்து சண்டை போட முடியாது. இங்கே இருக்கிற மக்கள் இந்த பீச்சோட ஆபத்தை பற்றி நிறையா சோஷியல் மீடியாலலாம் சொல்லி அவேர்னஸ் பரப்புகிறாங்க. கவர்மெண்ட்டும் இங்கே போர்டு வச்சுருக்கு இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. இருந்தாலும் நிறையா பேர் விளையாடுறன்ற பேரில் இதுக்குள்ளே வந்து நிறையா பேர் இறந்து போகிறாங்க.
பீச்சோட இந்த பக்கத்தில் விக்குஃபியரா அதோட பேர், அந்த சைடில் ரெய்னிஸ்பியரா. ஸோ நாங்கள் இந்த சைடில் இருக்கிறோம். இந்த சைட்லேருந்து உள்ளே போகலான்னு பார்க்கும்போது லோக்கலில் சில பீப்புள் ஃப்ரண்ட்டில் வந்தாங்க. அவங்க இல்லை போவேனா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரும்பி பாரு. இந்த இடத்துல நம்மளோட ட்ரெஸ்ஸிங் ரொம்பவே முக்கியங்க. நம்மளோட தலையை விரித்து போட்டுட்டு பறக்கிற மாதிரி குல்லா போட்டுட்டு நம்ம கிட்ட வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து வெயிட்டாக இருந்தானா இங்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடியெல்லாம் மூஞ்சில் அடிக்குது, குல்லாலாம் பறந்து போகிற மாதிரி இருக்குது, காதில் போட்டிருக்கிறதெல்லாம் பறந்து போகிற மாதிரி இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் போட்டிருக்கிற டைப் ஆஃப் இது வந்து ரொம்ப டைட்டாக அந்த இடத்துல காற்றுக்கு வந்து நிற்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நான் போட்டிருக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணாதீங்க. ஆகுது. மக்களே உள்ளே வந்து செட்டில் ஆயாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்களா எவ்வளோ விண்டோ, ஐயோப்பா சாமி. விண்ட் ப்ரூஃப் தான் போட முடியும். விண்டு நம்மளை தள்ளுறதை ஸ்டாப் பண்ண முடியாது. ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் விண்டு. இந்த நிகழ்வோட பெரிய வாயில நுழையில, அதனால என்னோட ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்டுறேன். இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த சைடில் வந்து பார்க்க போகிற இந்த கோன்ஸ் எல்லாமே இதுதான். இது ஒரு நேச்சுரலான ஜியோகிராஃபிக்கல் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு திங். உங்கள் குழந்தைங்க யாராக இருந்தானா கூப்பிட்டு வந்து இந்த வீடியோ காட்டுங்க. இந்த சரௌண்டிங்கில் வந்து நிறையா கிளேஷியர் இருக்குது. அப்புறம் எந்த பக்கம் வந்து எரிமலை, கட்லா எரிமலைலாம் இருக்குது. அது வந்து அங்கேருந்து வெடித்து அந்த லாவா வரும்போது அந்த ஐஸ் கட்டி வந்து நீராவியாக போகும். அப்போ அது மேலே போகும்போது ரெண்டோட ப்ரெஷரும் சேர்ந்து கூம்பு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் அந்த கோன் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது பச்சையாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து லாவா வந்து எரிமலை வெடிச்சு லாவா வெளியில் வந்து அது ஃபுல்லாக இருந்து அது மேலே பாசி படர்ந்து அது பச்சை கலரில் ஆயிருக்கு. அது வந்து ஃப்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு மாதிரி இருக்குது. 1000 இயர்ஸாக இருக்குது இந்த லாவா படர்ந்தது வந்து. அதோட இதில் வந்து 1000 இயர்ஸாக இருக்குது, 900 இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ போக போக எப்படி இருக்குது பாருங்க, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. 1918 நடந்த அந்த எரப்ஷனில் லாவா வந்து என்ன பண்ணுறதுக்கு லேண்ட் அவ்வளோ பெருசு இல்லையா, ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் லேண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. செம இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருங்க சவுத் கோஸ்ட்டில். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லேண்ட், ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ். 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். கட்லான்றது ரொம்பவே மோசமான எரிமலை, ரொம்பவே வீரியம் அதிகமான எரிமலை. இது வரைக்கும் 1000 வருஷத்தில் 20 தடவை வெடிச்சிருக்குன்றாங்க, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வெடிக்குதுன்றாங்க. இது எப்போவுமே அப்சர்வேஷனில் வச்சுட்ருக்குறாங்க. சயின்டிஸ்ட்லாம் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எப்போ வெடிக்குது. ஏன்னா மக்களை அலர்ட் பண்ணி அனுப்பணும் இல்லையா, அதனால எப்போவுமே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது ஒரு ஆக்டிவ் வெல்கனோ. இது மாதிரி வெடிக்கிறனாலேயே வந்து ஐஸ்லாண்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நிலம் வந்து வெல்கனோ எரப்ட் ஆகி அந்த நிலம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் லாவா வெளில வருது, கடலில் படியுது, அது வந்து ஒரு நிலமாக ஃபார்ம் ஆகுது. ஒரு ஐஸ்லாண்டோட அந்த ஜியோகிராஃபிக்கல் கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாகுது. இது நடந்துகிட்டே இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. எரிமலையை பற்றி பார்த்தாச்சு, பனிமலைக்கு போய் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு வர வழியில் ஒன்று நடந்ததுங்க. வானத்தில் ஒரு மேஜிக் நடந்தது. அது என்னன்றது நீங்கள் அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள். பை பை ஃப்ரம் வித்யா பால் ஃப்ரம் தமிழ் குட்டி கோச் சேனல்.